அமைச்சர் பதிலுக்கு முன்னால் ஒரு நிமிடம். பேரவைக்கு ஒரு அறிவிப்பு. இன்று 26/6/2024 பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் கீழ் பேரவையில் கோஷமிட்ட அதிமுக கழக உறுப்பினர்கள் பேரவை பணிகளினின்று தற்காலிகமாக நீக்கி வைக்கப்பட்டு ஆணையிடப்பட்டுள்ளது. பேரவை குழுக்களான தேர்தல் அறிவிக்கப்பட்டு இன்று 26/6/2024 பிற்பகல் 3 மணிக்குள் வேட்புத்தாள்களை முதன்மை செயலாளரிடம் வழங்க வேண்டியுள்ளதா? வேட்புத்தாள்களை முன்மொழிபவர், வழிமொழிபவர், வேட்பாளர் ஆகியோர்கள் முதன்மை செயலாளரிடம் வழங்குவதற்கு அவர்களுக்கு மட்டும் விலக்கு அளிக்கப்படுகிறது என்பதை பேரவையின் அனுமதியுடன் அறிவிக்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தை குறித்து அவையில் ஒரு வாதம் வந்தது. வழக்கமாக ஆளுங்கட்சியில் இருந்து அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்க மாட்டார்கள். எதிர்கட்சியில் இருந்து தான் அதிகமாக கேட்பார்கள். தோழமை கட்சிகளும் கொஞ்சம் அடக்கி வாசித்து விட்டார்கள். இருந்தாலும் அன்புக்கு உறுப்பினர்கள் சில பேர் சொன்ன கருத்துக்களை நான் முதல்வரிடத்தில் தெரிவித்தேன். இப்பொழுது 3 கோடி ரூபாய் நம்முடைய எம்எல்ஏக்களுக்கு ஃபண்டு தரப்படுகிறது. அதில் 2 கோடி ரூபாய் அவர்கள் சொல்லுகிற வேலைக்கு கொடுக்க வேண்டும், 1 கோடி ரூபாய் நாம் சொல்லுகிற வேலையை எடுக்க வேண்டும் என்று இருப்பது அது கொடுத்தும் பிரயோஜனம் இல்லை, கை கட்டியதை போல் இருக்கிறது. எனவே மாண்பு உறுப்பினர்கள் 3 கோடியும் அவர்கள் இஷ்டத்துக்கு செலவு செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் என்று தெரிவித்தேன். மாண்பு முதல்வர் அவர்கள் அதுக்கு ஒத்துக்கொண்டார்கள். எனவே எம்எல்ஏக்கள் இனிமேல் 3 கோடி ரூபாயை நீங்களே செலவு செய்யலாம். நீங்களே உங்களுக்கு அந்த தொகுதிக்கு தான் இப்பதான் இருக்கு. அதுதான் ஒன்று. அடுத்து முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு கொஞ்சம் இந்த ஹெல்த்துக்கு பணம் தேவைப்படுகிறது என்று தெரிவித்திருக்கிறேன். முதல்வர் அவர்கள் அது குறித்து பேசிவிட்டு தெரிவிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். சட்டப்பேரவையில் அவை முன்னவர் துரைமுருகன் உரையாற்றினர். அந்த காட்சிகளை பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.